ஓம் ஈஸ்வரா குருதேவா. இன்று சூரியனுடைய நிலைகள் நிலை தடுமாறி இருக்கின்றது. அவனுடைய கதிரியக்க பொறிகளும் கருகிய உணர்வுகள் வெளிப்படுத்திக் கொண்டுள்ளது. இன்றும் சிலருடைய மனிதர்களுடைய நிலைகளை பார்க்கலாம். சூரியனுடைய எதிர்நிலைப்பட்ட கரும்புள்ளிகள் நிறைய உள்ளது சில உடல்களில். ஆக சிலருடைய நிலையில் சூரியனுடைய ஒளிக்கதிர் படப்படும் போது ரொம்ப விபத்துகளும் ஏற்படும். அது உடலுக்குள் சென்று சில விதமான கேன்சரை உருவாக்கும் தன்மை வருகின்றது. அதாவது இரத்த கேன்சர் போன்ற நிலையும் இதே போல அதனுடைய எதிர்நிலையான உணர்வு போது இடைவெளியில விஷத்தை கவரும் அணுக்கள் நம் உடலில் உற்பத்தி பண்ணிவிடுகின்றது என்பதனை குருநாதர் தெளிவாக சொல்லுகின்றேன். விஞ்ஞான அறிவு கொண்டு மனிதனை மாற்றலாம். ஆனால் விஞ்ஞானம் கொண்டு டாக்டர் பலருக்கு பல நிலை செய்தாலும் டாக்டரும் அதிலிருந்து மீள முடியதே. தற்காலித்து வேணா வாழ்ந்து கொள்ளலாம், குறுகிய காலமே இருக்கின்றது. இன்று 2004க்கு அப்புறம் சென்றால் அந்த காற்று மண்டலமே விஷத்தன்மையாக மாறப்போகின்றது. இதிலிருந்து நாம் மாறுவதற்கு என்ன வழி என்பதுதான் இப்ப சொல்வது. ஏனென்றால் இந்த மனிதன் முழு முதற் கடவுள் இந்த உயிர் என்ற நிலையில் ஆன பிற்பாடு முழுமையடைந்து இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். ஆக உலகிலே இருளின் நீக்கி உணர்வின் உயிர் அணுக்களை உருவாக்கும் சக்தி வரும் ஒளியின் சுடராக நஞ்சை ஒளியாக மாற்றும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எவர் பெறுகின்றோமோ நிச்சயம் இந்த உடலுக்கு நம்முடைய முயற்சிகள் அதன் வழியில் சென்று நம் உடலில் வரும் அந்தன்று நடக்கூடிய தீமைகளை நீக்கி மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாத்திற்கும் மூலம் யார்? நமது உயிரே. இதனை சேர்க்கும் உணர்வுக்கொப்பதான் இன்று அழகான உடலாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அழகான உடலும் மடிகின்றது, அழகான சொல்லும் மடல்கள் மறிகின்றது, நல்ல உணர்வுகள் நாம் பெற முடியாத நிலைகள் மாறுகின்றது. ஆகவேதான் இந்த உயிர் நம்மளுக்கு இந்த 6வது அறிவை வைத்து நாம் சீராக பயன்படுத்தவில்லை என்றால் 5க்கு சென்று விடுகின்றது. ஆகவே 5 அறிவு என்றால் இந்த புலனறிவு இயக்கம் எதுவும் அதன் வழிதான் நாம் இயக்குவோம். ஆனால் பல கோடி உடல்களில் தீமைகளை நீக்கி இந்த உடலின் தன்மை வரும்போது கார்த்திகேயா என்ற பல உடல்களில் தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை இந்த மனித உடலை எடுத்துக்கொண்டனால் எல்லாவற்றையும் அறிந்திடும் சக்தி இருக்குது. நமக்குள் மறைந்த ஞானத்தை அதை வெளிப்படுத்தி அது ஒளியின் சுடராக மாற்ற முடியும். அதனுடைய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதுதான் உங்களுக்கு இப்போது உபதேசம். இப்பெல்லாம் நாம கேட்கிறேன்னா உங்க சந்தர்ப்பம். இப்ப இதை பெற வேண்டும் ஆசை இருந்தாலும் இந்த சந்தர்ப்பம் இச்சை உயிர் ஏற்பட்டால் கிரிகை. இந்த உணர்வின் தன்மை உங்க உடலின் இயக்கம் வருகின்றது. ஆகவே இதை பெருக்கிக் கொண்டால் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி.